அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலான் இஸ்திமா 2025 இரவு பகுதியில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று சென்ற அமர்வில் நம்ம பேசும்போது சொர்க்கம் நரகம் என்பது குறித்து அல்லாஹ் நம்மை எப்படி விளங்க சொல்லுகிறான் என்பதை நம்ம பார்த்துவிட்டு ஒரு தகவலை பதிவு செய்திருந்தோம். சொர்க்கம் நரகம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது எப்பொழுது உறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்ம விளங்கி இருக்கிறோம்னா, மறுமையில விசாரணைக்கு பிறகு நீ சொர்க்கவாசி நரகவாசி என்று அவனுக்கு அறிவிப்பு செய்யப்படும், அவனுக்கு தெரிய வரும். ஆனால் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது யார் சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் என்பது இப்பொழுதே அல்லாஹ் ஏற்கனவே ஒவ்வொருவருடைய விதியிலும் எழுதி வைத்திருக்கின்றான் என்று குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்துல நம்ம விளங்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, புகாரியில 4949வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குத்திப மக்அதுஹு மினன் நாரி வ மக்அதுஹு மினல் ஜன்னah. எல்லா நபர்களுடைய மறுமையில் அவர்களுடைய இருப்பிடம் சொர்க்கமா நரகமா என்று ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விட்டது, கல்லா கதிரில் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு மனிதன், இப்ப நான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா, ஒவ்வொரு மனிதனும் அவன் எங்கே போவான்ங்கிற அந்த முழுமையான அந்த கல்லா கதிர் தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு போவாங்க. இப்போ முதல் வானத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அங்க போய் பார்ப்பாங்க, ஃபைதன் ரஜுலுன், ஒரு மனிதரை பார்ப்பாங்க, அலா யமீனிஹி அஸ்விதத்துன் வ அலா யசாரிஹி அஸ்விதத்துன். அந்த மனிதருடைய வலது பக்கத்துல ஏதோ சில நபர்கள் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியும், அவருடைய இடது பக்கத்திலும் சில நபர்கள் இருக்கிற மாதிரி காட்சி தெரியும். அந்த மனிதர் வலது பக்கத்தை பார்க்கும் பொழுது சிரிப்பார், இடது பக்கத்தை பார்க்கும்போது அழுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த மனிதர், ஏன் இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, இவங்க தான் ஆதம், முதல் மனிதர் ஆதம். வலது பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகளை பார்க்கும்போது அவங்க சிரிக்கிறாங்க. இடது பக்கத்துல இருக்கும்போது நரகவாசிகள், நரகவாசிகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் நரகத்திற்கு போறாங்கன்ற கவலையில அழுகிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க விளக்கம் சொல்றாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் யார் என்ற காட்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டப்படுகிறது ஒரு காட்சியாக. நரகவாசிகள் யார் என்று காட்டப்படுது. அப்ப சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் யார் என்பது ஏற்கனவே அல்லாஹ் விதியில எழுதியிருக்கிறான். அப்ப ஏற்கனவே விதியில எழுதப்பட்டு விட்டால், இப்ப நான் அமல் செய்தாலும் அமல் செய்யவில்லை என்றாலும் அந்த விதியின் அடிப்படையில நான் சொர்க்கமோ நரகமோ போகத்தான் நான் போறேன். அப்ப எதுக்கு நம்ம அமல் செய்யணும்? இந்த சந்தேகமும் இந்த கேள்வியும் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்ப நத்தகிலு அலா கிதாபினா வ நதஉல் அமல, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்திற்கு யார் போவா நரகத்திற்கு யார் போவான்ற அந்த தகவல், சொர்க்கத்துல இவருடைய இடம் எது நரகத்துல இவருடைய இடம் எதுன்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய விதியில் அது பதிவு செய்யப்பட்டதுன்னா நாங்க எதுக்கு அமல் செய்யணும்? அல்லாஹ்வுடைய விதியை நம்பி அப்படியே இருக்கலாமே அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியை நம்புவதும் இந்த உலகத்துல விதியை நம்பி எப்படி அமல் செய்வதற்குண்டான அழகான விளக்கத்தை சொன்னாங்க. ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு அது லேசாக்கப்பட்டிருக்கும். ஃபஅம்மா மன் கான மின் அஹ்லி ஸஆததி ஃபயுயஸ்ஸரு லிஅமலி அஹ்லி ஸஆதா, நீங்க நல்லவர்களாக இருந்தால், நாளை சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்வது எளிமையான காரியமாக இருக்கும். நீங்கள் வஅம்மா மன் கான மின் அஹ்லி ஷகாவதி, நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் ஃபயுயஸ்ஸரு லிஅமலி அஹ்லி ஷகாவதி, கெட்டவர்கள் செய்யக்கூடிய அமல் உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்ப நாம ரமலானுடைய இஸ்திமால வந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய இஸ்திமாங்கிற வாய்ப்பு நமக்கும் கிடைத்ததை போல மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதுல கலந்து கொண்டவர் மட்டும்தான், யார் இதுல வரணும்னு சொல்லி விரும்பி இதுல கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நன்மை, அந்த நன்மைக்குரிய கூலிய மறுமையில பார்ப்பாரு. இதே வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்கும். அவர் இந்த மண்டபத்திலே இருப்பாரு, இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் வருதுன்னு சொல்லி போய் தூங்கி இருந்தா இந்த நன்மை அவருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அல்லது இங்க வந்தா நமக்கு கொஞ்சம் அசதியா இருக்கும், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி இங்க வராமலே இருக்கிறார், அவருக்கு இதனோட நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இந்த நன்மைகள் கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் வாய்ப்புகள் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வரணும்ன்ற விஷயம் நமக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுத்திருக்கிறான். நம்ம வந்திருக்கிறோம், நம்முடைய முடிவுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், கூடி கொடுப்பான்.
வர வேண்டாம் என்று முடிவு செய்தவர்களுக்கு இந்த காரியம் சிரமமாக ஆக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வரவில்லை, அவர்களுக்குரிய நன்மைகள் அவருக்கு கிடைக்கவில்லை, அதற்குரிய பலாபலன்களை மறுமையில் அவர் பார்ப்பார். இப்படித்தான் இந்த விஷயத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கம் நரகத்தை முடிவு செய்து தான் அமல் செய்ததுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதல்ல, முடிவு செய்யப்பட்டதுதான். ஆனால் அந்த முடிவு செய்யப்பட்டதனுடைய வீரியம், அதனுடைய அந்த காரணங்கள் இந்த உலகத்திலேயே நமக்கு தெரியும். இதற்கு இன்னொரு உதாரணமாக எளிமையாக சொல்வதாக புரிவதாக இருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு அழகான ஒரு நிகழ்வு இதுக்கு உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் பேசிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்றாங்க, ஆதமே, எங்களுடைய தந்தை நீங்க முதல் மனிதர். அல்லாஹ் அவனே உங்களை படைத்து, அவன் படைத்த ரூஹிலிருந்து உங்களுக்கு ரூஹு கொடுத்து, உங்களுக்கு மலக்குமார்களை சஜ்தா செய்ய வைத்து, சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை புகச் செய்து உங்களை வச்சான். ஆனா நீங்க பாவங்களை செய்து எங்களை எல்லாரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசாவே, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், உங்களுக்கு வேதத்தை கொடுத்தான், உங்களிடத்துல அல்லாஹ் பேசினான், உங்களுடைய தௌராத்தை அல்லாஹ் எழுதுனானா இல்லையா? நான் படைப்பதற்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த தௌராத் அல்லாஹ் எழுதுனான்ற தகவல் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும், 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு. அப்ப கேட்டாங்க அடுத்து, அந்த தௌராத்துல அஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் தன்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்வார்னு தௌராத்துல இருக்குங்கிற தகவல் தெரியுமான்னாங்க. ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அஃபதலூமுனி அலா அம்ரின் கதரல்லாஹு அலைய கப்ல ஐ யஹ்லுகனி பி 40 சனதன், அல்லாஹ் நான் என்னை படைப்பதற்கு முன்பாகவே 40 வருஷத்திற்கு முன்பாகவே ஒரு செய்தியை, விதியில எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை 40 வருஷத்துக்கு முன்பாகவே உறுதி செய்த ஒரு விஷயத்தை, என்ன அந்த விஷயத்துல என்ன நீங்க பழிக்கிறீங்களா, என்ன நீங்க குறை சொல்றீங்களா? இது என்னுடைய ஃபால்ட்னா, நான் படைக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விதியில ஒண்ணு எழுதப்பட்டதை தௌராத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், உறுதி செய்திருக்கிறான். இதுல என்னுடைய ப்ராப்ளம் என்ன, நான் என்னையே குறை சொல்றீங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஆதம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தர்க்கத்திலே வீழ்த்தி விட்டார்கள் 2 முறை சொல்லி காட்டுவாங்க. இதுல இந்த ஒரு விஷயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏன் மேல என்ன மிஸ்டேக், அல்லாஹ்வுடைய விதின்னு சொல்லி சொல்றாங்க. இது தர்க்கத்துல வரும்பொழுது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய விஷயத்துல மறுமையில அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அந்த மரத்திலிருந்து சாப்பிட்ட அந்த விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை புரிந்திருந்தார்கள்னு சில ஹதீசுகளை நான் சொல்லி காட்டினேன். மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல ஷிஃபாஅத் செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்காம இருக்கணும்னு சொல்லி என்ன ஏவி இருந்தா, அந்த மரத்துல நான் நெருங்கி நான் சாப்பிட்டு விட்டேன், அந்த தவறை செய்ததுக்காக நப்சி நப்சி, இறைவா என்னை காப்பாத்துற, அந்த தவறை நினைத்து நானே பயந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்கனவே இது அல்லாஹ்வுடைய விதியில இருக்குன்னு விளங்கி இருந்தாலும் கூட அந்த தவறை ஷைத்தானுடைய தூண்டுதலால் நான் தான் செய்தேன், அது என்னுடைய தவறு, அந்த தவறுக்குரிய தண்டனை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விடுவானுங்கிற பயத்துல இருந்தாங்க. இதுதான் ஒரு முஃமினுடைய சரியான பாதை. நாம ரமலான் இஸ்திமாவுக்கு வருவோம் என்பது அல்லாஹ்வுடைய விதியில இருக்கு, இந்த நிகழ்வு நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய விதியில இருக்கு. யார் இந்த இரவிலே முழித்திருந்தும் கூட இந்த ரமலான் இஸ்திமாவிலே வந்து கடந்த நன்மையை அடைய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது. யார் அது வேண்டாம் என்று ஒதுக்குறார்களோ அந்த முடிவுக்குண்டான கூலியும் அவர்களுக்கு கிடைக்கிறது. விஷயம் புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய விதி இருக்கிறது, அந்த விதியை நம்முடைய முடிவால் அதை நன்மையாகவும் தீமையாகவும் மாத்துறோம். அல்லாஹ் கத்தியை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு ஒரு பழத்தை வெட்டி உங்களுக்கு சாப்பிட கொடுத்தால் எனக்கு அதுல அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அதே கத்தியை வெட்டுறதுக்கு பதிலாக உங்க கையை நான் வெட்டினால் அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுப்பான். கத்தியும் வெட்டுதலும் அல்லாஹ்வுடைய விதியில இருக்கிறது. அதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்கிற அந்த முடிவின் அடிப்படையில அல்லாஹ் அதை நன்மையாகவும் தீமையாகவும் மாற்றுகிறான். நாம் சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா என்பது நம்முடைய செயல்கள் மூலமாக இந்த உலகத்திலேயே நம்மால் கணித்து விட முடியும். எக்ஸாம் எழுதுற உங்களுக்கு பாஸ் ஆவீங்களா ஃபெயில் ஆவீங்களான்னு தெரியுமா தெரியாதா? நான் பாஸ் ஆயிடுவேன் ஆனா எவ்வளவு மார்க் வரும்னு தெரியாது, நான் ஃபெயில் ஆயிடுவேன் ஆனா எவ்வளவு மார்க்ல ஃபெயில் ஆகும்னு தெரியாது. பாஸா ஃபெயிலான்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்முடைய அமல்களை நாம் அசை போட்டு பார்க்கும் போது நாம சொர்க்கவாசிகளா நரகவாசிகளான்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஆனால்
சொர்க்கத்திற்கு போறது டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிருவோமா அல்லது நரகத்திலிருந்து வேதனை செய்யப்பட்டு போவோமாங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த மறுமையில நமக்கு முடிவு செய்யப்படும். ஒரு பாஸ் மார்க் என்பது எல்லாத்திலும் இருப்பதை போல அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு பாஸ் மார்க் எதை வச்சிருக்கான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போவார். ஷிர்க் இல்லாத ஷிர்க் வைக்காத எல்லா முஃமின்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொண்டு போகுவார். ஆனால் அதற்கு முன்பு அவர் எவ்வளவு காலம் நரகத்தில் இருப்பார், அந்த வேதனை அடைவார் என்பது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்து அது தீர்ப்பு செய்தும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தினுடைய நுழைவாயில் சொர்க்கத்திலே நுழைவது சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.